தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகினார். கட்சித் தலைவர் நிதின் நபீனிடம் ராஜினாமா கடிதம் ஒப்படைத்தார். தேர்வு குளறுபடி காரணமாக சிபிஎஸ்இ தலைவர் ராகுல் சிங் மற்றும் செயலாளர் ஹுமான்சு குப்தாவை அதிரடியாக மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உடனடியாக டெல்லி வருமாறு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. இன்றிரவு தேசிய தலைவர் நிதின் நபீன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வக்கீல் மோகனா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இன்று பதவியேற்றார். தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இசையால் உலகையே ஆளும் இசைஞானி இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். அன்னக்கிளி முதல் சிம்பனி வரை ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும் என அவரை திமுக தலைவர் ஸ்டாலின் பாராட்டினார். டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் சுமார் 45 நிமிடங்கள் ஆலோசனையில் ஈடுபட்ட அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகியது குறித்தும் அதற்கான காரணங்களையும் விளக்கிக் கூறினார். பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் விஜய்க்கு ஆடியோ பதிவு வெளியிட்டு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா, இதுதான் மாற்றமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக சட்டசபை செயலாளர் சீனிவாசன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தான் பதவி விலகியதற்கான கடிதத்தை சபாநாயகரிடம் சீனிவாசன் வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் உள்நோயாளிகள் பிரிவில் 24 மணி நேரமும் டாக்டர்கள் இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களை ஊசி போடவோ முதலுதவி செய்யவோ அனுமதிக்கக்கூடாது. மீறினால் டாக்டர்கள் மீது துறைசார் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாத்திரம் வீட்டு வேலைகள் செய்து வந்த கலிதா மாஜி என்ற பெண் அமைச்சராகியுள்ளார். ஹவுஸ் கிராம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். திமுகவின் சின்னத்தில் போட்டியிட நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். தொண்டர்களின் ஆதங்கத்தை துரை வைகோ வெளிப்படுத்தியுள்ளார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். தெலங்கானா மாநிலம் உருவான தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் கனவை நனவாக்க தெலங்கானாவின் வளர்ச்சி பயணத்திற்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். தகவல் பலகையில் காட்சிப்படுத்தியதை புகைப்படம் எடுத்து அனுப்பவும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. விஜய் இன்னும் நடித்துக் கொண்டிருக்காமல் முதல்வர் பொறுப்புடன் பேச வேண்டும். அதிமுகவை அபகரித்து அழிக்க நினைத்தால் கட்சி தொண்டர்கள் சிங்கமாக எழுவார்கள் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தவேக நிர்வாகிகள் பாலமுருகன், ஜெயபால் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளதால் திட்டமிட்டபடி ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை துறைமுகத்திலிருந்து புகையுடன் கலந்து வந்த வாயுவால் தலைமை செயலகம் சுற்றி புகை மூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மூச்சு திணறலால் சிரமமடைந்தனர். வாயில் ஏதாவது மந்திரம் என்று திருச்சியில் முதல்வர் விஜய் பிதற்றியிருப்பது அவரது தகுதியை குறைப்பதாக உள்ளது. இது முதல்வர் பதவிக்கு அழகா என திமுக எம்பி ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். நான் மட்டும் இல்லை என்றால் நெதன்யாகு இந்நேரம் கைதியாக இருந்திருப்பார் என போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழக தேர்தல் ஆணையர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 12 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். ஆனால் திமுகவின் தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். கே சிவகுமார் கர்நாடக முதல்வராக நாளை பதவியேற்க உள்ள நிலையில் டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் கார்கே, ராகுலுடன் கே சிவகுமார், சித்தராமையா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவதாக முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புல்டோசர் அரசியலை முன்னெடுக்க துடிக்கும் அரசியல்வாதிகளின் கைகளில் தற்போது மேற்கு வங்கம் சிக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை கண்டு அதிமுக துவண்டுவிடக்கூடாது. நிர்வாகிகள், தொண்டர்கள் தற்போதைய சூழ்நிலையை எண்ணி எவ்வித அச்சத்திற்கும் பதற்றத்திற்கும் ஆளாக வேண்டாம் என பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடக்கும் விளையாட்டுத்தனமான ஆட்சி விரைவில் சலிப்பு தட்டிவிடும். மக்களை நேசிப்பவர்களைதான் மக்கள் ஏற்பார்கள், படம் காட்டுபவர்களை அல்ல என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார்.
தவேக தலைவர் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பழனிசாமியை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் அவர் தரப்பிலிருந்து உறுதி அளிக்கவில்லை. அதனால்தான் அவரை சந்திக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டிக்காக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது பற்றி எதையும் அறிந்து கொள்ளாத மிஸ்டர் தீர்ந்து போன சக்தி அறியாமையில் அறிக்கை விட்டு கூவினால் எப்படி என பழனிசாமிக்கு தவேக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் உள்ளது. குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பான அனைத்து விஷயங்களும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். தமிழக முதல்வர் தேர்தல் பிரச்சார மூடிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் கைத்தறி அமைச்சர் விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் அந்த துறையால் தயாரிக்கப்பட்ட வேட்டி சேலைகள், பவானி ஜமுக்காலம், கார்ப்பரேட் கிஃப்ட் தொகுப்புகள், புதிய ரக வடிவமைப்புகளை பார்வையிட்டார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசைக்கு எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து வளங்களும் பெற்று மக்கள் பணியில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட முருகப்பெருமானின் அருள் என்றும் துணையாக இருக்கட்டும் என வாழ்த்தினார். அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடலின் அனைத்து சரணங்களையும் பாடுவது பார்வையாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விமர்சித்துள்ளார். அதற்கு மத்திய அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது கட்டாயம் என பாரதிய ஜனதா காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்து நகை பறிப்பு செய்ததோடு ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய கும்பலுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய நயினார் நாகேந்திரன் பெண்களின் பாதுகாப்பை தவேக அரசு காற்றில் பறக்கவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். 2 1 பார்க்கும் வரை 2 கண்ணில் இல்லை உறக்கம் என்ற வாசகத்துடன் மதுரையில் நடிகர் ரஜினியும் அண்ணாமலையும் இருப்பது போல் போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் இண்டி கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் தவேக பங்கேற்காது என காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாரதிய ஜனதாவில் தான் ஒதுக்கப்பட்டதாக தேசிய தலைவர் நிதினிடம் அண்ணாமலை கடிதம் கொடுத்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதாவின் தோல்விக்கான காரணம் குறித்தும் விளக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி தேனாம்பேட்டை அன்பகத்தில் ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி ஆகியோரின் சிலைகளை திமுக தலைவர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை துறைமுகத்தில் இருந்து சல்பரில் புகை வந்தது. இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம். வெயில் காரணமாக எதிர்பாராத விபத்து ஏற்பட்டுவிட்டதாக தீயணைப்பு இணை இயக்குநர் சத்யநாராயணன் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்திற்கு வெளியே ஏற்பட்ட புகைமூட்டம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 34 தொகுதிகளில் உயிரை கொடுத்து பிரச்சாரம் செய்தேன். அதில் 24 தொகுதிகளில் வெற்றி கிடைத்துள்ளது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொன்னார். ஹோட்டல்கள், டீ கடைகள் உள்ளிட்ட இடங்களில் குழந்தைகள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முகமது பர்வேஸ் எச்சரித்துள்ளார். போதைப் பொருளை தன்னால் ஒழிக்க முடியாது என்று முதல்வர் விஜய் மறைமுக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவுவது வெட்கக்கேடு என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் ஷிபோகோசா பவுலஸ் மொஷாடிலி சந்தித்தார். மாற்று அரசியல், புதிய பாதை என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த தவேக தற்போது திமுகவின் அதே பாதையில் பயணிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய அரசு உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய தவேக தலைவர் விஜய் தனது கட்சியினரே குற்றச் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளும் கட்சியாக இருக்கும் தவேக அரசு சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும். அதை தவிர்த்து திமுகவை குறை சொல்லிக் கொண்டிருந்தால் உங்கள் ஆட்சியில் நடக்கும் தவறுகளை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என எம்பி கனிமொழி கூறியுள்ளார். அண்ணாமலை புதிய கட்சியை துவங்கவுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் டில்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை அவர் சந்தித்தார். பொது இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு கேமராக்களை காவல்துறை அதிகப்படுத்த வேண்டும். ரோந்து பணிகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பணம் கட்டிய திமுகவினர் தங்கள் பணத்தை திரும்ப தருமாறு கட்சித் தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த உழைப்பும் கொடுக்காமல், எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்காமல் தேர்தல் களத்தை சந்தித்து அதிகாரத்திற்கு வந்தவர் தம்பி விஜய். இப்போது அவர் வானத்திற்கும் பூமிக்கும் குதிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார்.
திருச்சியில் முதல்வர் விஜய் மக்கள் மற்றும் உழவர்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடாதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கூறினார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு சதவீதம் பாதியாக குறைந்ததால் தனித்து போட்டியிடும் முடிவில் மாற்றம் தேவை என கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் அக்கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, இதனை முதல்வர் விஜயிடம் கூறிவிட்டேன் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். திருச்சி கிழக்கு தொகுதியை தவிர மற்ற 4 தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க திமுக முடிவு செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய பங்கு சந்தைகளின் பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி தென்கொரியா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சமீபத்தில் தைவானிடம் 5வது இடத்தை இழந்த இந்தியா தற்போது 7வது இடத்திற்கு சரிந்துள்ளது. 2 லட்சம் ரூபாய் வரையிலான விவசாய கடனை தள்ளுபடி செய்ய மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 56 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவர் என தெரியவந்துள்ளது. தெலங்கானா மாநிலம் உருவான நாளையொட்டி முதல்வர் ரேவந்த் ரெட்டி தியாகிகள் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் 43 டன் எடையிலான மருத்துவ உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி துவங்க உள்ளது. மக்களின் துல்லியமான சமூக பொருளாதார பின்னணி குறித்த விவரங்கள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமி புல்லாங்குழல் ஏந்தியவாறு வேணுகோபால் அலங்காரத்தில் காட்சியளித்தார். பக்தர்கள் திரளாக வந்து சுவாமியை தரிசித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் மற்றும் மத்திய அமைச்சர் CR பாட்டீல் முன்னிலையில் ஜல்ஜீவன் 2.0 திட்டத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பஸ்களை கோயம்பேட்டிலிருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதல்வர் விஜயை சந்தித்து மனு அளித்தனர். அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக முதல்வர் விஜய் உறுதியளித்தார். கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் KRB அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தொடர்ந்து 8வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கையை நீட்டித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்க மேலும் ஓராண்டுக்கு தடை விதித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, குமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி அகஸ்தியர் மலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சுப்ரீம் கோர்ட் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத நிலையில் உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறிய 118 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவையில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் ஆம்னி பஸ்களில் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர். பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் எடுக்க தமிழக அரசு அனுமதி அளித்தும் தாவேகா MLA தமிழ்ச்செல்வி தலையீட்டால் தங்களை அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் காராச்சிக்கொரை வன சோதனை சாவடி முன் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைமைச் செயலகத்திற்குள் இனி முன் அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். பொதுமக்கள் தங்கள் மனுக்களை அங்குள்ள பிரத்யேக புகார் பெட்டிகளில் போடலாம் என அங்கு கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டு தமிழக அரசு புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளது. கேரளாவில் ஜூன் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழக எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமியின் பதவிக்காலம் மே 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததை அடுத்து பொறுப்பு துணைவேந்தராக புஷ்பகலா நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை தென்னிந்திய பிராந்தியங்களுக்கான ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி சந்தித்தார். பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கும் வகையில் தமிழக மின்வாரியத்தில் 45 நாட்களுக்குள் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மின்வாரிய ஒப்பந்த பணிகளில் அதிகாரிகளின் உறவினர்களை பணியில் அமர்த்தக்கூடாது என தமிழக மின்வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதில் 27 ஆண்டுகால சேவையில் இருந்த சாரங் கப்பல் முழு மரியாதையுடன் சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்டது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என தெரிவித்துள்ள விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் இது தொடர்பாக முதல்வர் விஜயை சந்தித்து பேச உள்ளனர். CBSE +2 விடைத்தாள் சரிபார்ப்பு மறு மதிப்பீட்டிற்கு இன்று முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
84வது பிறந்த நாளை கொண்டாடும் இசைஞானி இளையராஜாவுக்கு உளமார்ந்த வாழ்த்துக்கள். அவரின் இசை தொண்டு காலங்களை கடந்து தொடர வேண்டும். 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து இசையால் இனிவரும் தலைமுறைகளையும் மகிழ்விக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். சிபிஎஸ்இ +2 தேர்வுத்தாள் மறு மதிப்பீடு செய்வதற்கான ஆன்லைன் போர்ட்டல் துவங்கிய முதல் நாளே சர்வர் முடங்கியதால் மாணவர்கள் அவதிக்கு உள்ளாகினர். நிலையில் ரோட்டில் நடந்து சென்ற 13 வயது சிறுமி கையை பிடித்து இழுத்து அத்துமீற முயன்ற முத்து என்பவரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். இவர் ஏற்கனவே 2025 போக்சோவில் கைதாகி சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் ஆம்பூரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த பெயிண்டர் சவுந்தரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சூலூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. நேரிலும் சமூக வலைதளங்கள் மூலமாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் வீடியோ வெளியிட்டு இளையராஜா நன்றி தெரிவித்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவரது வீட்டின் முன் ரசிகர்கள் குவிந்தனர். இசைஞானி இளையராஜாவுக்கு முதல்வர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என்றும் கூறியுள்ளார். உங்கள் இசை உங்கள் வயதைப் போல பல 100 மடங்கு வாழும். நீங்களும் எங்கள் பேராசைகளையெல்லாம் கடந்த ஆயுளை பெற்று வாழ வேண்டும் என இளையராஜாவுக்கு கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜி.என். கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் ஆர்யா, ரெஜினா, நிகில் விமல் உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் அனந்தன் காடு. மலையாளம், தமிழ் என 2 மொழிகளில் தயாராகியுள்ள இப்படம் காடுகளின் பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ளது. படம் முடிந்து சில மாதங்கள் ஆகி வெளியீட்டில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் வரும் ஜூன் 25 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான படம் பிளாஸ்ட். இப்படத்திற்கு வரவேற்பு கிடைத்துள்ளது. 4 நாட்களில் உலக அளவில் ரூபாய் 25.26 கோடி வசூலை குவித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டில் வெளியான படங்களில் இதுவும் வெற்றி படங்கள் லிஸ்டில் இணைந்துள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகும் மஞ்சனத்தி படத்திற்கு இளையராஜா இசையமைப்பதாக அறிவிப்பு வெளியானது. திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகள் நடக்கும் கதையாக உருவாகும் இதில் கதாநாயகனாக கதிர் ஒப்பந்தமாகியுள்ளார். அதேபோல் பிரியங்கா மோகன், கயாடு லோகர் என 2 நாயகிகளும் நடிக்கின்றனர். இதற்கான அறிவிப்பை இவர்களே தங்கள் இன்ஸ்டாவில் தெரிவித்துள்ளனர். தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக இருந்தவர் நயன்தாரா. அவரது அதிகபட்ச சம்பளம் 12 கோடி. இதனை மிஞ்சும் வகையில் நடிகை ராஷ்மிகா மந்தனா ஹிந்தியில் நடித்த காக்டெயில் 2 படத்திற்கு 15 கோடி சம்பளம் பெற்றுள்ளாராம். இந்திய சினிமாவில் அதிகபட்சமாக வாரணாசி படத்திற்காக பிரியங்கா சோப்ரா 25 கோடியும், ராக்கா படத்திற்காக தீபிகா படுகோனே 20 கோடியும் சம்பளம் பெறுகின்றனர். ஹிப்ஹாப் தமிழா தயாரிப்பில் உருவான பொருணை ஆவணப்படம் துருக்கியில் நடைபெறும் ஃபோகா இன்டர்நேஷனல் ஆர்கியாலஜி அண்ட் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் பிலிம் பெஸ்டிவலில் திரையிட தேர்வாகியுள்ளது. தொல்லியல், பண்பாடு உள்ளிட்ட துறைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திரைப்பட விழாவில் திரையிடப்படவுள்ள முதல் தமிழ் ஆவணப்படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. அட்லி இயக்கும் ராக்கா படத்தில் நடிக்கிறார் அல்லு அர்ஜுன். வேறு மொழியைச் சேர்ந்த முக்கிய நடிகர் நடிகைகளை நடிக்க வைத்து வருகிறார் அட்லி. தற்போது மலையாள நடிகை ஃபெமினா ஜார்ஜ் இதில் இணைந்துள்ளார். ஃபெமினா கூறுகையில், அல்லு அர்ஜுனின் ரசிகையான நான் அவருடன் இணைந்து நடிப்பதை கனவிலும் நினைக்கவில்லை. கதாபாத்திரம் சிறிது என்றாலும் ஜாம்பவான்களுடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது பெருமை என்றார். கொரிய நாட்டை கதைக்களமாக கொண்ட மேட் இன் கொரியா படத்தில் நடித்தார் பிரியங்கா மோகன். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியும் ஏப்ரலில் இந்தியா வந்தபோது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அளித்த விருந்தில் பிரியங்கா மோகனும் கலந்து கொண்டார். தற்போது தென்கொரிய நாட்டின் சுற்றுலாவின் கௌரவ தூதராக பிரியங்கா மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த கௌரவத்திற்கு நன்றி. கொரியாவின் கலாச்சாரம், பாரம்பரியங்கள் எனக்கு எப்போதும் உத்வேகம் அளித்துள்ளன. இந்த அழகான பயணத்தில் ஒரு பகுதியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பிரியங்கா மோகன் தெரிவித்துள்ளார்.